சென்னையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் சிறுவர் கலைக்கூடம் வந்திருக்கோம். பாருங்கள், தமிழ்நாடு கலை, கல்ச்சர், நாகரிகம் எப்படி இருந்திருக்கு, அதில் வளரக்கூடிய இது கேரளா கலை எப்படி இருக்குது, ஆந்திர பிரதேசம் அங்கே உள்ள கல்ச்சர் எப்படி இருக்குது, அதாவது ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், கர்நாடகம், மகாராஷ்டிரம், அந்த மக்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பாருங்கள். பரதநாட்டியம், இது தென்னிந்தியாவிற்கே உரிய சிறப்பான கலை வந்து பரதநாட்டியம். இந்த கதகளி நாட்டியம் எப்படி இருக்குது, இது வந்து கேரளாவுக்கான கலை. கதக், இது குச்சிப்புடி, இது மணிப்புரி டான்ஸ். இந்த ஒரிசா மக்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எப்படி இருக்குது பாருங்கள், கல்ச்சர். மத்திய பிரதேச மக்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், பல்வேறு காலகட்டங்களில் உடை அலங்காரம் எப்படி மாறுபட்டு வந்திருக்கு, காஸ்டியூம்ஸ். ஓகே, உடை அலங்காரம், ஜப்பான் மக்களின் உடை அலங்காரம் பாருங்கள், தாய்லாந்து மக்களின் உடை அலங்காரம், சிங்கப்பூர் மக்களின் உடை அலங்காரம் எப்படி இருக்குது, சைனா உடை அலங்காரம், இது டார்க்காக இருக்குது வேணாம். நாகாலாந்து மக்களின் உடை அலங்காரம் எப்படி இருக்குது, அஸ்ஸாம், இந்த பாருங்க பஞ்சாப் சிங்கோடைய உடை அலங்காரம் எப்படி இருக்குது, காஷ்மீர் மக்களின் உடை அலங்காரம், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், இமாச்சல பிரதேஷ், இது பீகார், மேற்கு வங்காளம், இது உத்தரப்பிரதேஷ். பாருங்கள், நம்ம இந்தியாவிலேயே பல ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங். பாருங்கள், இந்திய பாரம்பரிய உடை அலங்காரங்கள், ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எப்படி காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓகே, இது இங்கிலாண்டுடைய கல்ச்சர். நார்த் வேல்ஸ் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், இது ஹங்கேரி, செக்கோஸ்லோவாக்கியா, டார்க்காக இருக்க வேண்டாம். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பாருங்கள் எப்படி இருக்குது, யூகோஸ்லோவியா. ஓகே, இது ஆன்சியன் தமிழகம், பழங்கால தமிழகம் எப்படி இருந்திருக்கு, பண்டைய தமிழகம் பாருங்கள், இப்படி தான் இருந்திருக்கு. முன்னோர்கள்லாம் இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. இது மாயன் நாகரிகம் எப்படி இருந்திருக்கு, மாயன். இது சைனீஸ் கல்ச்சர், சீன நாகரிகம் எப்படி இருக்குது, சைனீஸ் சிவிலைசேஷன். இது செல்டிக் நாகரிகம் எப்படி இருக்குது, செல்டிக். இது வந்து கிரேக்க நாகரிகம் எப்படி இருக்குது. ஓகே, கிரேக்கர்கள் கல்ச்சர், பில்டிங், ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது பார்க்கலாம். இது ஆரிகாயி காகிதத்துடைய கலை வண்ணங்கள், காகிதம் எப்படி இருந்திருக்கு ஒவ்வொரு ஊர்களையும். இது வந்து பில்டிங், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் எப்படி இருக்குது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம். இது மைசீனியன் நாகரிகம் எப்படி இருக்குது, மைசீனியன் இப்படி தான் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இது வந்து மினோவா நாகரிகம், மினோவா எப்படி இருந்திருக்கு. இதை பாருங்கள், இது வெனீசிய நாகரிகம் எப்படி பில்டிங் கட்டிருக்காங்க, கோட்டை மாதிரி கட்டிருக்காங்க பாருங்கள் பில்டிங்ஸ். இதை பாருங்கள், இது எபிரேய நாகரிகம், எபிரேயன்ஸ் எப்படி பில்டிங் கட்டிருக்காங்க. இது அசிரிய நாகரிகம் எப்படி இருக்குது. இது பாபிலோனிய நாகரிகம், பாபிலோனியன் சிவிலைசேஷன் கல்ச்சர். ஓகே, அந்த பக்கம் சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி இருக்குது. இது எகிப்திய நாகரிகம் எப்படி இருக்குது, எகிப்து பிரமிட்ஸ்லாம் எப்படி தான் இருக்கும். இது சுமேரிய நாகரிகம், சுமேரியா. இது பேர் போல். ஓகே, கீழே போ, தரைத்தளத்துக்கு போகலாம். இது அந்த காலத்து பிரிண்டிங் ப்ரெஸ் எப்படி பாருங்கள், அதாவது அச்சு இயந்திரம், பிரிண்டிங் மிஷின். ஓகே, அச்சு சக்கரங்கள் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, சக்கரங்கள், கம்பிகள், பழங்கால கம்பிகள், நெம்புகோல் தத்துவம் படிச்சிருக்கோம் நம்ம, நெம்புகோல் தத்துவம். சாய்வு தளங்கள்,
இது திருகாணிகளும் மறைகளும். ஓகே, ஒன்றும் லைட்டிங்ஸில் இன்னும் நிறைய கொண்டு போகலாம். இந்த பாருங்கள், அதாவது தாது கனிமங்கள்லாம் எப்படி எடுக்கிறாங்க, அதாவது சுரங்கத்தை வெட்டி அதிலேருந்து மேலே கொண்டு வராங்க கனிமங்களை வந்து. தாதுவிலிருந்து கனிமம், மெட்டல் ஃப்ரம் ஓர். இது மினி இயந்திரங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. பழங்கால கடிகாரங்கள் பாருங்கள். எங்கள் வீட்டில் இப்படி தான் ஒரு கடிகாரம் வச்சுருந்தோம் நாங்கள் வந்து. பெண்டுலம் டைப்பு, பெண்டில் ஆட்டிவிட்டால் ஓடிட்டுருக்கோம். அதே டைப் தான். டார்க்காக இருக்குமா? இதுதாங்க ஒலிகள் சவுண்டு. அந்த காலத்து கிராமஃபோன். இதில் தான் வந்து இசைத்தட்டை வச்சுட்டு இந்த ஒரு ஊசி முனையை வந்து ஓரத்தில் வச்சா அந்த இசைத்தட்டை சுழலும் போது ஓசை எழுப்பப்பட்டு அதன் மூலமாக பாட்டு கேட்டோம். அந்த காலத்தில் நாங்கள்லாம் வந்து பழைய பாட்டெலாம் அப்படி தான் கேட்டோம் நம்ம. ஓகே ஓகே இங்கே வந்து இந்த சயின்டிஃபிக்காக என்னென்ன இருக்குது, எப்படி வந்து கனிமங்கள் எடுத்தாங்க, அப்புறம் அந்த காலத்து கடிகாரங்கள் எப்படி இருந்து, அப்புறம் வந்து கிராமஃபோன் எப்படி இருந்து, இந்த வீடியோவில் பார்த்தோம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவு செய்து அடுத்த வீடியோவுக்கு போகலாம். இதே எக்மோர் அருங்காட்சியகத்தில் அடுத்த வீடியோ பார்க்கலாம்.